ஏட்டி சோனியா எங்க? ஸ்கெட்சு கிரையான்ஸ் கலர் பென்சில்லாம் வாங்க கடைக்கு போனா. இவ்வளவு நேரம் ஆளை காணோம். படிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு வரைஞ்சிட்டு அடக்கா? ஏம்மா சும்மா எப்பவும் படிச்சுட்டு இருக்க கூடாதுமா, வேற ஏதாவது திறமை வந்து வெளிப்படுத்தணும். பரிச்சை வர நேரம் இப்படி கலர் கலரா கலர் அடிச்சிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? வெளிநாட்டுல போய் பாரு, பிள்ளைங்களை எப்படி என்கரேஜ் பண்றாங்க தெரியுமா? இங்கதான் எப்ப பார்த்தாலும் படின்னு போட்டு சாவடிக்கீங்க. ஏட்டி நானே எத்தனை வாட்டி படத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது விஷயம் இல்லம்மா, இப்ப பரிச்சை வருது இல்ல அதை சொன்னேன். அதெல்லாம் அவ படிச்சுட்டு தாமா இருக்கா, நீ சும்மா அப்படி ஏதாவது சொல்லாதம்மா, அப்புறம் அவ்வளவு மனசு கஷ்டமாவும்ல. ஏய் அப்பா, தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டுக்கா. மத்த நேரம் எலியும் புனியமா அடிச்சிட்டு சாவாளவ, நம்ம ஏதாவது சொல்லிட்டா வார வரைஞ்சு கட்டிக்கிட்டு. இவன் என்ன வெறுங்கையோடி வேற. என்னட்டி கெச்சி பென்சில்லாம் வாங்கலையா? ஏம்மா கடைக்காரன்னு கடையை திறந்து போட்டு எங்கேயோ ஓடிட்டாருன்னா எவ்வளவு நேரம் நின்னேன் தெரியுமா? அப்புறம் வந்துட்டேன். இப்பதான் இவட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், புக் எடுத்து படிக்க வேண்டியதுன்னு இந்த கலர் அடிக்கிறதெல்லாம் தேவையானு. கலர் அடிக்கணும்? நான் என்ன 1ஆம் கிளாஸ் பிள்ளை கலர் அடிக்கிறதுக்கு? படம் வரைகிறேம்மா, படம் வரைகிறேன். இப்போ ஒன்னே கூட அழகா வரைஞ்சிருவேன். சரி சரி, என்னமோ வரைகிறதெல்லாம் சரிதான், படி ஒழுங்கா. ஆமா, எப்ப பார்த்தாலும் படின்ட்டு கிடப்ப. ரேங்க் கார்டு வரட்டும் அப்புறம் தானே இருக்கு. காலேஜ்ல ரேங்க் கார்டா? மென்டல் கணக்கு வளராதப்போ. அம்மாவுக்கு தெரியலன்னு கிண்டல் அடிக்க கூடாதுட்டி, சொல்லி கொடுக்கணும். ஒன்னே மாதிரி நான் காலேஜுக்குள்ள போய் படிக்கல, எங்க வீட்டுல படிக்கல, 3ஆம் கிளாஸ் வரையும் நிறுத்திட்டாங்க. நீ நல்லா படிக்கணும்னு தப்பா சொல்ல சொல்லி கொடுக்கணும். ஏமா விளையாட்டுக்கு தினமா சிரிச்ச உடனே இது பெருசாகி சீன் போட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, 4 பேர் முன்னாடி இப்படி சிரிச்சா அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. யாருமே இப்ப 4 பேர் இருக்கா, நம்ம 3 பேர் தானமா இருக்கோம். அது ஒன்னையும் விட்டுட்டா ஒருத்தி தானமா இருக்கா. என்னம்மா இப்படி எல்லாம் எமோஷனலா பேசி கொள்ளுத? இப்போ உள்ள பிள்ளைகள் வீட்டுலாம் வாய் கொடுக்க முடியுதா? லொடலோட டப்பா கணக்கா பேசுதுவோம்மா. சை சரிம்மா என் செல்லம், என் அழகு குட்டி, போய் காபி போட்டு கொண்டு வாம்மா. காப்பி டீலாம் அதிகமா குடிக்க கூடாதாண்டி, உடம்புக்கு கேடாம். பால் எல்லாம் நல்லா ஆற்றி தரேன், குடிக்கிய? பாலை நீ குடிச்சிட்டு அதுல ஒரு காஃபி பொடி போட்டு கொண்டு வாமா. எனக்கு இந்த பங்கஜத்தை பார்த்து 4 கேள்வி நல்லா கேட்கணும். என்ன பிள்ளை அது? காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு, சின்ன பிள்ளை. காதல் கேக்குதா? காதலு? பங்கஜம், ஓ பங்கஜம், பங்கஜம் யாரு? உள்ள வாங்கோ. நெட்டவள்ளி மாமியார் குரல் மாதிரி கேக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதுமா எதுக்கு வந்திருக்கு? இஞ்சி பூண்டுக்கும் கால் கட்டுன்னு வந்து நிக்குதா? ஐயோ என்கிட்டே கம்மியா தானே இருக்கு, நான் வேற வாங்கலையே. இல்லைன்னு சொன்னா இது நினைப்பாவல. சரி இருக்கிறத கொடுத்துட்டு நம்ம கடையில போய் வாங்கிக்கிடுவோம். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சிலமாக்கா, வாங்க இருங்க. எம்மா பிள்ளைகள் என்ன படிக்குது? இந்த முன்னாடி உட்காந்துருக்காள சின்னவ என்ன படிக்க? இன்ஜினியரிங் 2ஆவது வருஷம் இவ படிக்க, அவ 3ஆவது வருஷம் படிக்க. அப்ப வயசு என்ன மிஞ்சி போனா ஒரு 20 வயசு 19 வயசு தானே இருக்கும். ஆமா சிலமாக்கா, 19 வயசு முடிய போகுது. ஏமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதம்மா, இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஏட்டு என்ன சொல்லுதாவோ? ஏமா நான் படம் வரதுக்கு ஸ்கெட்ச் வாங்க போனேன். அப்போ கடையில் ஆளையில நான் திருப்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நெட்டவெளி அக்காவும் கீதாத்தையும் படம்லாம் வரையாம படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. அதுதான் சொல்லுதுன்னு நினைக்கேன். ஓ அதுக்கு மேலக்கிட்டு வீடு தேடி வந்திருக்கு பாவம். என்ன செல்லமாக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ணுவாங்க? என்னை இப்படி பேசிட்டுடக்கா. இப்ப அங்கஜம் மெண்டல் கணக்கா பேசாத, படிப்பை மட்டும் கவனிக்க சொல்லு, வேற வேண்டாமா? வேண்டாம். இவ்வளவு நாள் நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என் மூத்தம்மாவா சொன்னா எல்லாமே நல்லதுக்கு தான், இருக்கட்டும் பரவாயில்ல, அவ பண்றது பண்ணட்டும். சே பைத்தியமா நீங்கெல்லாம், படிக்க சொல்ல அவளை. வேண்டாம் வேண்டாம் விட்டுறேன். படிப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை செல்லமாக்கா, அதனால அவ அதையும் பண்ணிட்டு போட்டுமே, அதனால அவளுக்கு நல்ல வாழ்க்கை கூட கிடைக்கலாம்ல. இவன் படம் வரைஞ்ச நல்ல வாழ்க்கை எப்படிமா கிடைக்கும்? ஏட்டி நல்ல சூப்பரா படம் வரைஞ்சின்னா உனக்கு வேற ஏதாவது நல்ல வேலை கூட கிடைச்சி நீ அதுல எப்படி போயிடலாம்ல. இதே நம்பிட்டு இருக்க முடியாதுல, அதுக்கு சொன்னேன். நீ அம்மா இப்படி பேசுற? நம்பவே முடியல. சே சுத்தம் மானம் கெட்ட குடும்பமா இருக்க. மானம் கெட்ட குடும்பமா? நாங்க என்ன துணி அவுத்து போட்ட ரோட்டாலேதான் மானம் இல்லைங்கீங்க. என்ன செல்லமாக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாவா இந்த விஷயம் என்னமோ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அதை நாங்க முடிவு பண்ணணும், நானும் என் புருஷனும் முடிவு பண்ணணும். எங்க வீட்டுல உட்காந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் உரிமை இருக்கு கத்ததுக்கு. ஆமா சொல்லிவிட்டேன். ஏமா இந்த பாட்டி நமக்கு சொந்தமாமா? நம்ம அப்பாவுக்கு எதுவும் சொந்தமோ இல்ல உனக்கு இது மாமியார் முறை வருமா? இந்த வரத்துக்கு வருது. சொந்தம்லாம் கிடையாது டி, நெட்ட வெளிக்கு மாமியார் அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது செல்லம்மாக்கா, ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்படி உரிமை இல்லை நீ சொல்லலாம்? சூர்யா எங்க வீட்டு பையன், அவனை எப்படி இவன் காதலிக்கலாம்? சூர்யாவை என் பிள்ளை காதலிக்கல? என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, கடையில சோடியா நிக்கிறத நான் பார்த்தோம்ல,
அவன் யாரையே காதலிக்கன்னு சொன்னா அப்ப இவ்வளவுதானே இருக்கும். அட மொட்டை சனியனே, மெண்டல் கணக்கா பேசாதீங்க. என் பிள்ளை படம் வரையறதுக்கு கலர் பென்சில் வாங்க போனா பாருங்க, மன உளைச்சல ஓடுத. ஏதாவது ஒன்னு பண்ணிட்டேன்னு என்ன செய்ய முடியும்? செம்ம இவ அவங்க கூட சோடி நிக்கிறதுன்னா பாத்துனமா. எதையுமே தீர விசாரிக்காம இப்படி பேசாதீங்க செல்லம்மாக்கா. அவ பச்சை பிள்ளை. என் வீட்டுக்காரல இதை காதுல கேட்டாருன்னா உங்க காதுல ஓட்டையை போட்டு கெட்டி உங்களை மேல தூக்கிடுவாரு. செம்மா என் மண்டை வீட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வயசான பாட்டி மேல கல்லடிக்க செத்து கித்து போயிட்டு என்ன செய்ய முடியும்? என்ன பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கு? அதுக்கு என்ன பைத்தியமா? சூரியங்கிறவன் எவனே எனக்கு தெரியாது. எம்மா அடிச்சு விட்டால. செல்லம்மாக்கா என்னாச்சு? மண்டை பிஞ்சாச்சு. இருங்க நான் வாரேன். எதுக்கு? கொல்றதுக்கா? ஏடி நான் தான் பேசிட்டு இருக்க முன்னாடி கல்ல கொண்டு அடிக்கணும்னு லூசா? ஏமா நான் பயங்கர கோவத்துல இருக்கேம்மா. அந்த மொட்டை சனியனை வெளியே விரட்டி விட்டுரு. ஏமா அந்த அண்ணனை பார்த்தாலே முத்தின கத்திரிக்காய் மாதிரி இருக்கணுமா? அவங்க கூட போய் என்ன சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு பாரு. இதுக்கு வேற வேலை இல்லையோ? இது மாதிரி ஊர் புறா பரப்பிச்சுன்னா என் பேர் என்னத்துக்கு ஆகுறது? ஒழுங்கா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடக்கி வை. ஏடி இந்த கிளவி என் ஃப்ரெண்டு கிடையாது டி. செல்லமாக்கான்னு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கல்ல. இல்லைன்னு நெட்ட வழியை தட்டுறா சொல்லிடுவேன். சண்டே வீட்டில் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா எப்படிலாம் மூட ஸ்பாயில் பண்ணுறாங்க பச்சி. இன்னைக்கு போட்டும், அப்பா வந்துடுவாரு. நாளைக்கு நான் நெட்ட வழியை பார்த்து சொல்லுவேன். பாபுவையும் பார்த்து சொல்லணும். அந்த தாத்தா இருக்காருல அவரையும் பார்த்து சொல்லுவேன். என்னது என் பிள்ளை எப்படி பேரக்கு எடுத்துக்கிட்டாலே இது சை. டெய்லி மாடியில வந்து செடிக்கு தண்ணி ஊத்துறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. முனிஸ் சொல்லுங்க. அம்மா உன்னை திட்டிட்டு இருக்காங்க. ஏன் என்ன திட்டுனாங்க? மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டுக்கா. மேலே போய் தண்ணியை ஊத்திட்டு கிடக்கான்னு திட்டிட்டு இருக்காங்க. ஏங்க தண்ணி ஊத்தலனா செடிலாம் காஞ்சிரும். நான் இருக்கேன், அப்பா இருக்கு, அம்மா இருக்காங்க. நாங்கெல்லாம் ஊத்தாம ஒன்று நீ தான் ஊத்தணுமா? இந்த வாரேங்க 5 நிமிஷம். நம்ம மாடி ஏறாது சரியா? மறந்து போயிருது. பாரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்னதாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். இப்போவே கீழே போட்டு வா. சரிங்க. அடலூசு, உடனே போடனா கீழே போட்ட. உங்க பேச்ச நான் எதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். அது சரி வா. என்ன முனிஸ், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஏங்க நான் எந்திரிச்சு பல்லு கூட தேய்க்கல, என்னைய போய் அழகுங்கீங்க. இவ ஒருத்தி ரொமான்டிக்காவே பேச மாட்டா. சரி வா கீழே போவோம். ஓம் சக்தி பராசக்தி. என்னாச்சு சம்மந்தம் இல்லாம பேசுற? இல்ல இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், அதான் அப்படி சொன்னேன். சரி நானே கூட்டு போறேன். கார்ல போவோம். வேண்டாங்க, எங்க அம்மா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காங்க. அப்படியா? சரி போங்க, அம்மா கூட போயிட்டு வந்துரு. சார் வணக்கம். யார் பண்ணி? சார் ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்களேன். உங்களுக்கு ரொம்ப நாள் அசிஸ்டன்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போயிருந்தாங்க. நான் தான் ஒரு அசிஸ்டன்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆரஞ்சு மண்டைன்னு ஒரு பையன் வேலை பார்த்தான். திடீர்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் காத்தவராயன்னு ஒருத்தர் வேலைக்கு வந்தான். திடீர்னு பார்த்தா பழக்கடையை போட்டு பழக்கடைக்கு ஓனர் ஆகிட்டான். அதனால என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த ராசி நல்ல வாழ்க்கையில் முன்னேறி போயிடுவாங்க. நான் அப்படிலாம் போக மாட்டேன் சார். உங்ககிட்டயே கடைசி வரை இருப்பேன். ஆளும் மண்டையும் ட்ரெஸ்ஸுமே சரியில்லையப்பா. என்னப்பா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க. ஸ்டைலு சார், எல்லாமே ஸ்டைலு தான். மண்டையில் என்னப்பா இரும்பு கம்பி எதுவும் நீட்டிக்கிட்டு நிற்கோ? எல்லாமே ஸ்டைலு தான் சார். என்னமோ சொல்லுதப்போ. சரிப்பா, அப்போ நாளையிலேருந்து வேலையில் சேர்ந்துக்கோ. காலையில் 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஒரு 4:30க்கெல்லாம் போயிடலாம். அதுக்கு நடுவில் ஒரு 2 மணி நேரம் சாப்பாடு பிரேக் எடுத்துக்கிடலாம். சின்ன உதவி செஞ்சால் போதும். சம்பளம்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாதுப்பா, கம்மி தான். ஆமாம், எங்கள் வீட்டில் இருந்து உனக்கு நான் சாப்பாடு 2 வேளைக்கு தந்துடுவேன். காலையிலைக்கும் மதியத்துக்கும் 2 நேரம் காப்பி டீ வடை வாங்கி தந்துடுவேன். சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 7,000 தான்ப்பா தர முடியும். அதுவும் என் கை காசை போட்டு தான் தரணும். பார்த்துக்க, இந்த பஞ்சாயத்து வேலையிலேருந்து ஒரு பைசா நமக்கு கிடையாது. 7,000 டூ லோ சார். நீங்கள் இங்கிலீஷ்லாம் நிறைய பேசுகிறப்பா, நீ வேறு ஏதாவது வேலை தடிக்க. பரவாயில்ல சார், ஒரு 8,000 போட்டு தாங்க. சரிப்பா, அப்போ நாளைக்கு வந்துரு. சார், உங்களுடைய பஞ்சாயத்தில் நானும் தீர்ப்பு சொல்லலாமா சார்? உங்களுக்கு ஏதாட்டும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நானும் தீர்ப்பு சொல்லுவேன். சொன்ன வேலையை மட்டும் பார்த்தா போதும்பா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தலைவரே என்ன உமா, ரொம்ப நாள் ஆளே காணும்.
டீ கடைலாம் எப்படி போகுது? டான்ஸ் எல்லாம் ஆடுதியா? என் வாழ்க்கையே ஆடி போச்சு தலைவரே. ஏம்மா என்னாச்சு? என் புருஷன் என்னைய விட்டுட்டு முனியமான ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கான். அவளை வச்சிருக்கான். ச்சே, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத, அப்படிலாம் இருக்காது. வச்சிட்டு இருக்கான்னு சொன்னா தகாத வார்த்தையா? திருமணத்தை மீறிய உறவில் இருக்கான்னு சொல்லட்டா? ஏம்மா அந்த டாபிக் உள்ளலாம் நம்ம போக வேண்டாம். என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லுமா, நான் தீர்ப்பு சொல்லுதேன். என் புருஷனை என் கூட சேர்த்து வைக்கணும். எனக்கு கட்டுப்பட்டு அடக்க உடக்கமா அவரு இருக்கணும். முனியம்மா கூட பேசக்கூடாது. முனியம்மா பழவண்டிக்கு வேலைக்கு போக கூடாது. என்கிட்ட ஒரு அடிமை போல இருக்கணும். நல்ல கதையா இருக்க. யாரு யாருக்கு அடிமையாலாம் இருக்க முடியாது. உன் புருஷனை சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். நீ ரொம்பலாம் ஓவரா எதிர்பார்க்க. ஏன்? இல்ல தலைவரே, என் புருஷன் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்காரு. நீங்க வந்து சேர்த்து கூட வைக்க வேண்டாம். தண்டனையா ஏதாட்டும் மரத்துல கட்டி வச்சு அடிப்பீங்களா? ஏம்மா நீ புருஷன் கூட சேர வந்திருக்கியா இல்லை அவனுக்கு அடி வாங்கி கொடுக்க வந்திருக்கியா? ரெண்டும் தான். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார். அது சரி. சொல்லுங்க தலைவரே, சொல்லுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வர சொல்லிடு அவனை, சரியா? நன்றி தலைவரே, நல்ல தீர்ப்பா கொடுங்க. தலைவரே, எனக்கு ஒரு தீர்ப்பு வருது. என்னுடைய ஐடியா என்னன்னு கேட்கீங்களா? சொல்லி பார்ப்போம். இந்த அக்கா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு புருஷன் மேல பாசம் இருக்கிற மாதிரி தெரியல, முனியம்மா மேல வெறுப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம புருஷனுக்கு அடி வாங்கி கொடுக்கணும், புருஷனை வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல அலையுது. அதனால இதுக்கு நீங்க சாதகமா தீர்ப்பு சொல்லாதீங்க. இப்போ வேற பொம்பளையோட இருக்கிற அவ புருஷனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுதியோ? ஆஹா, அவனுக்கும் சாதகமா தீர்ப்பு சொல்லாதீங்க. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்படி என்னடி தீர்ப்பு சொல்ல? இருங்க, உங்க காதுல சொல்லுவேன். நாளைக்கு மக்களுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கும். ஆ சூப்பர் தீர்ப்பு, இதையே சொல்லுதேன். பரவாயில்லைய, வந்த அன்னைக்கே என் மனசுல இடம் பிடிச்சிட்டிய. சரி சரி, இனிமே எதுனாலும் உன்கிட்ட கேட்டுக்கிடுதேன். நன்றி தலைவரே. சரி, உன் பேரை நான் கேட்கவே இல்லையே. உன் பேருக்கு நான் வந்து மரமண்டையன்னு வைக்கட்டா? தலைவர், இவ்வளவு அறிவா இருக்கிற என்னை பத்தி மரமண்டங்கீங்க. உன் மண்டையில மரம் இருக்குல்ல, அதான் அப்படி சொன்னேன். என் பேரு சுந்தர். சரிப்பா சுந்தர், நாளையில இருந்து வேலைக்கு வா. ஐயா, எனக்கு வேலை கிடைச்சிட்டு. நல்ல அறிவான பயலா இருக்கான், நம்ம கிட்ட வேலைக்கு வரான். சரி வரட்டும்.